மலேசியா வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. அதோட கூடுதல் சில தகவல்களும் கொடுக்குறேன், கேட்டுக்குங்க. இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இப்போ நேற்று மலேசியா அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ஒரு 10 துறைகளுக்கு வெளிநாட்டில் இருந்து ஆட்களை வேலைக்கு கொண்டு வரலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2030க்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களை குறைக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 10 துறைகளில் புதுசாக எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தவிர்க்க முடியாத வேலைகள், அதாவது மலேசியர்கள் செய்ய விரும்பாத வேலைகளில் இப்போ ஃபாரினர்ஸை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் பெசி ப்ரூக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பழைய இரும்பு கடைங்க, அப்புறம் துப்புரவு பணியாளர், இந்த மாதிரி சில துறைகள் அதோடு சேர்ந்து உணவகங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே படிப்படியாக தான் செய்ய போகிறாங்களாம். அநேகமாக இந்த வருஷ கடைசியில் தான் முழுமையாக இந்த அனுமதியெல்லாம் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இதில் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே மலேசியாவுக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போனவங்க, ஃபைன் அடிச்சுட்டு போனவங்களுக்கும் அனுமதி எடுக்க முடியாது. நீங்கள் பாஸ்போர்ட்டே மாற்றிருந்தாலும் முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே சிஸ்டம் ஏஐ சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது சில ஏஜென்ட் சொல்லுவாங்க, நாங்கள் செட்டிங் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டில் நாங்கள் சொல்கிற கவுண்டருக்கு போங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ அதெல்லாமே மாற்றியாச்சு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நிறைய இமிக்ரேஷன் ஆஃபீஸரே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஸ்டம்லாம் மாற்றுறாங்க. அடுத்த மாதத்துல இருந்து ஏஐ மூலியமாக எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கான வேலை பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன தான் பாஸ்போர்ட் மாற்றினாலும் சரி, நீங்கள் என்ன குட்டி காலட்டா போனாலும் சரி, தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கிடுவீங்க. உங்கள் ஏஜென்ட் உங்கள்கிட்ட 50,000 1 லட்சம் வாங்கிக்கிட்டு ஏதாவது பொய்யா வாக்குறுதி கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி நம்பி காசை கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் உள்ளே வந்துட்டாலும் உங்களால் பெர்மிட் அடிக்க முடியாது, வெளியவும் போக முடியாது. ரெண்டாவது இப்போ என்னென்னா, 3 வருஷம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா 3 வருஷம் கண்டிப்பாக இருந்தாகணும். 3 வருஷத்துக்கு இடையில் நீங்கள் ஊருக்கு போக முடியாது. ரெண்டாவது 12லேருந்து 13 மணி நேரம் வேலை, ஒரு நாள் கூட லீவு கிடைக்காது. இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இது கூடுதலான தகவல். அப்புறம் வயசு 45 வயசுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அனுமதி. 45 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மலேசியாவில் வாய்ப்பு இல்லை, இப்போ வேலை செய்கிறதுக்கான அனுமதி இல்லை. ஒரு சிலர் டூரிஸ்ட் விசாவில் நம்ம பெர்மிட் அடிச்சுக்கலாம் நினைக்கிறீங்க. அது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஊரில் இருந்து காலிங் விசாவில் போய் அந்த அனுமதியோடு தான் உள்ளே வரணும். இங்கே அதுக்கப்புறம் நீங்கள் பெர்மிட் அடிக்கவே முடியாது. ஏற்கனவே இங்கே மலேசியாவிலே இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பெர்மிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது பெர்மிட் இல்லாமல் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா, ஒர்க் பெர்மிட் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களாம் ரிட்டன் ஊருக்கு போய் தான் ஆகணும். இதுக்கு மேலே வர்றவங்க, ஊர்லேருந்து வர்றவங்க, புதுசாக மலேசியாவுக்கு வர்றவங்க, இது வரைக்கும் மலேசியாவுக்கு வராதவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. 45 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இது எல்லாமே வருஷ கடைசியில் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த தகவல் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.